7 இட்லியே துண்டு ஏங்க ட்ரெக்கிங்ல தூங்கிடுவாங்க. கிட்ட ஜூம் பண்ண முடியாது. கிட்ட எடுத்துட்டு போ. Good morning, guys. Okay. Audience. Good morning, guys. Guys, what would I do? So good morning, guys. டார்ச்சர் பண்ணுறியா? குட் மார்னிங் கைஸ் சொல்கிறியா இல்லை எப்படி? குட் மார்னிங் கைஸ். இப்போ தான் தூங்கி எழுந்தோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தூங்கி எழுந்து ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும் இல்லடா. ஒரு டைம் கரெக்டாக 7 ஆகுது. ஃபேஸ் வாஷ் பண்ணவே இல்லை, போய் சொல்கிறேன். பார்க்குறவங்க சொல்லுவாங்கடா நீ ஃபேஸ் வாஷ் பண்ணனே. சரி இருந்தவங்க வந்தோடனே எங்களுக்கு கட்டன் சாய் கொடுத்தாங்க. இதுதான் அந்த கட்டன் சாய். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பிளான் என்னென்னா ஒரு 8:30 போல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜீப் சஃபாரி ட்ரெக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு 8 பாயிண்ட்ஸ் கூப்பிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த 8 பாயிண்ட்ஸ் எங்கெங்கன்றது போனால் தான் தெரியும். பேர் மறந்து போகுது எனக்கு. அது என்ன 8 பாயிண்ட்ஸ் 8 பாயிண்ட்ஸ் 8 வியூ பாயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் சில பேர் 6, 5 தான் சொன்னாங்க. நான் 8 கூப்பிட்டு போனால் அது பேசிக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு பிளான் பண்ணி உலக நடி போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ்லாம் போக போகிறோம். வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கலாம், நீந்தலாம், இயற்கையோட துள்ளி விளையாடலாம்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம்னா மச்சான். ஸ்ட்ராபெரி தோட்டம் ஒன்று இருக்குது. ஆமாம், அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குன்னாங்க. அங்கெல்லாம் வீடியோஸ் கவர் பண்ணலான்னு ஒரு ஐடியாஸ் வச்சுருக்கோம். சரி, லைக் போய் போயிட்டு பார்க்கலாமே, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். என்னடா இவன் இவ்வளோ ப்ரொஃபஷ்னல் விளாகர் மாதிரி பேசுகிறான்லாம் நினைக்க வேணாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் விளாகர் ஆகிறதுக்கு தான் அதுக்கான ஒரு முதல் முயற்சி தான் இது. நம்ம ஸ்டே இங்கே மேலே வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக தான். சரி கொஞ்சம் மேலே ஏறி வரலாம், ஒரு நல்ல வியூவில் வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் எங்களோட வியூ, எங்கள் ஸ்டேவோட வியூ. எங்கள் ஸ்டே எங்கே தெரியுமா? அது ஒரு ஆள் போகிறாருல, அங்கே தான். அந்த ஃபஸ்ட்டு டென்ட்டு தெரிதா, அதில் தான் 2 பேர் போதையில் தூங்கினது. குடிக்க வேண்டியது, காலையில் எழுந்துக்காமல் தூங்க வேண்டியது. அதுக்கப்புறம் தனியாக விட்டு போனீங்கன்னு சொல்ல வேண்டியது. அந்த இடம்லாம் பாருங்களேன், செம மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த பக்கமே பெரிய மலை தான், ஆனால் அந்த மலையே தெரியாத அளவுக்கு மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்படியே நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். மேலே போயிட்டு காட்டுறோம். எங்களை மாதிரி ஸ்டேஸ் வந்து இங்கே இன்னமும் நிறைய இருக்குது. என்னடா லோகேஷ் இப்படி மூச்சு வாங்குது? வயசு தான் ஆயிடுச்சா நிஜமாலே? ஆக்சுவலாக எங்கள் ஸ்டேவோட இன்னும் நல்ல நல்ல ஸ்டேஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் நாங்கள் லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணி வந்ததுனால எங்களுக்கு இதுதான் கிடச்சிது.
இப்போ எங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸுமே எழுந்து வந்துட்டாங்க. இங்கே கொஞ்ச நேரம் மேலே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு தான் வந்தோம். ஆனால் ரொம்ப நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ட்ரெக்கிங் கூப்பிட்டு போக ஜீப் வந்தாச்சு. ஸோ எங்களோட சேர்ந்து இன்னொரு டீமுமே வராங்க ட்ரெக்கிங்க்கு. அவங்களும் எங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் கீழே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பணும். ட்ரெக்கிங்கில் எங்கெங்கெல்லாம் போகிறோன்றத நான் வீடியோவில் கவர் பண்ணுறேன். இப்போ வந்து ட்ரெக்கிங்க்கு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்ப போகிறோம். ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு வந்திருக்கோம் வட்டவடாவில். ஹாய் கைஸ், குட் மார்னிங். அவர் குட் மார்னிங் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. கண்டென்ட் கிரியேஷன்லாம் நாங்கள் தான் பண்ணணும். எங்கே வந்திருக்கோம்? அதான் வட்டவடாவில் இருக்க அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள். நைஸ் வெரி அருவியா ஓகே. இதுதான் ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இதுதான் என்ட்ரன்ஸ். இதான் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங். இங்கே வட்டவாடாவில் பண்ணுற குட் மார்னிங்லேருந்து ஆரம்பிங்க. குட் மார்னிங் பாருங்கள். அந்த ஸ்ட்ராபெரி பாருங்கள், இப்போ தான் பட்டு விட்டுருக்கு. இன்னும் அது நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் அது ஃப்ரூட் ஆகி உள்ளே இருக்கு பாரு. நம்ம சென்னைக்கு இது எல்லாமே உள்ள ஒரு ஃப்ரூட் இருக்குது. நம்ம வாங்கலாம்டா. இதோ இருக்கே, பக்கத்துலேயே இருக்குது. பறித்து சாப்பிட்லாமா ப்ரோ? பறிக்கூடாதுமா. சேல்ஸே பண்ணுறாங்க. மேலே வாங்கிக்கலாம். இப்படி தான் அந்த செடியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்ட்ராபெரி இது பூச்சி சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரூட் வாங்கியிருக்காங்க. அது என்னன்ட்டு கண்ணான்னு சொல்கிறாங்கண்ணா. என்னடா அது? பார்த்தீங்கன்னா கேரளாவில் டயபெட்டிஸ்க்காக மணத்தக்காளின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர் மணத்தக்காளி சின்னதாக இருக்கும். இது வந்து நேச்சுரலாக வளர மணத்தக்காளி. இது எதுக்கு சாப்பிடுதுன்னா சுகர், பிபி எது வந்தாலும் கண்ட்ரோல் கொடுக்குமா. இதில் வந்து கசப்பு இருக்குது, இனிப்பு இருக்குது. கசப்பு, இனிப்பு, புளிப்பு 3மே இருக்குது. 3 டேஸ்ட்டும் இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது. இது கிலோ வந்து 100 rupees தான். ரொம்ப உடம்புக்கு நல்ல நேச்சுரலான ஒரு டயபெட்டிஸ். ஒரு பைட் கடிச்சு காட்டு. உள்ள ஃப்ரூட் சாப்பிட்டு பார்த்துட்டோம். 3 டேஸ்ட்டும் இருக்குது. நல்லா இருக்குது. வீட்டில் பேரண்ட்ஸ் யாருக்காக வேணும்னா வாங்கிக்குவாங்க. ஓ, இதுதானா? அது என்ன ஹனியா? கத்திரிக்காய் மாதிரி இதுதா? நேச்சுரல் ஹனியா? டெஸ்ட் காமிச்சிருங்க. கொடுங்க வந்து. இப்போ ஹனி, நேச்சுரல் ஹனி வாங்க. இங்கே பாருங்க. நேச்சுரல் தாச்சி பிடிங்க கீழே. எட்ரா. இங்கே பாருங்க, இந்த ஹனி நேச்சுரல் ஹனி. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா லைன் டேட்ஸ், டாபர் ஹனி இந்த மாதிரி நேம் வச்சு விற்கிறாங்க. இது நேச்சுரலாக இங்கே கிடைக்கிறது. மலையிலேருந்து இவங்க கொண்டு வருது. இதோட டேஸ்ட் பார்க்கலாம். இது எங்க இருந்து யாரா அவனுங்க? யாரா அவனுங்க? கண்டிப்பா பஸ்ல போறப்ப பேசிட்டு போவாங்க. சரியான பைத்தியங்கடா அவனுங்க. காமிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ராபெரி வந்து அவங்க கொஞ்சம் இப்போ பழுத்துருக்கிறது வரைக்கும் மட்டும் அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது கூடையில் வச்சுருக்கிறத கொஞ்சம் காட்டுறீங்களா? கூடையில் வச்சுருக்கிறது மட்டும் கொஞ்சம் காட்டுங்க. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் பழுக்கிறதெல்லாம் பறிச்சிடும். அது இன்னும் பழுக்குமாம்மா? அது இன்னும் பழுக்குமா? சரி ரைட். ஸோ இப்படி தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்கிறதெல்லாம் பறித்து கொஞ்சம் ஒரு 2 நாள் வச்சுருந்து காய பழுக்க வச்சு சேல் பண்ணுறாங்க. ஓகே. இதோ ஒருத்தர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு பார்த்து மேலே தூக்கு. நான் தெரில மேலே என்ன ப்ரோ வெக்கப்படுறேன். நம்ம நண்பர் ஒரு பாக்ஸு ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்திருக்காரு. அவனுக்கு இது பாரு, நான் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. இது டேய் ரொம்ப நேரமா இந்த ஸ்ட்ராபெரிஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போறோம். நைஸ். அந்த ரா ஸ்வீட் இருக்கு. இது வந்து பாக்குறது
அதெல்லாம் ராஸ் வீட்டுனாரு. அதான் ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டும் ஒழுங்கா எடுக்கலன்னா எதுவுமே இதுவாக எடுத்து பாடுறா. அப்படியாடா? சரிடா. அவ்வளோதான் ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இவ்வளோதான் ஸ்ட்ராபெரி ஃபார்மு. கண்ணா சொல்லு, ஸ்ட்ராபெரி ஃபார்மோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? உன்னோட விசிட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சொல்லு. இது ரொம்ப நேச்சுரலாக வளர்றதுனால இதில் எந்த ஒரு கெமிக்கலும், நான் கையை ஆட்டாமல் பேசலாம். என் பேர் கிறிஷ், பெரிய மியூசிக் டைரக்டர், கையை ஆட்டாமல் பேச மாட்டார். கெமிக்கல்ஸ் எந்த ஃப்ளேவர்ஸும் இல்லாதனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸு. ஓகே. பட் 250 கிராம்ஸ் 150 ருபீஸ். இது கொஞ்சம் பிட் காஸ்ட்லி, பட் ஆனால் உடம்புக்கு நல்லது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை. என்ன நல்லது ஸ்ட்ராபெரி சாப்பிட்றதுனால? உடம்பு ஸ்ட்ராபெரி சாப்பிட்றதுனால நேச்சுரல் எனர்ஜி நிறைய இருக்குது. நேச்சுரலாக வளர்ந்தது எல்லாமே நேச்சுரல் எனர்ஜி கொடுக்கும். ஸ்ட்ராபெரியில் என்ன எனர்ஜி இருக்குது எனக்கு தெரியல. ஐ எம் நாட் அ நியூட்ரிஷன். ஓகே. அது கை மட்டும் கொஞ்சம் ஆட்டாமல் பேசுங்க ப்ளீஸ். கை மட்டும். ஸ்ட்ராபெரி தோட்டம் முன்னாடி பேசாமல் இங்கே என்னப்பா பேசிட்டு இருக்கேன்னு கேட்குறேன். பேசிட்டோம் மா. நாங்கள் இப்போ தான் புதுசாக வ்ளாகர்ஸாக ஒரு உரு எடுத்துட்டு இருக்கோம் நாங்கள். பாஸ் ரா ஸ்வீட்டாக இருக்காது. நல்லா ஸ்ட்ராபெரி எப்படி குளிக்குமோ அந்த மாதிரி. அடுத்து எங்கன்னா அப்புறம் வியூ பாயிண்டா? வாங்க, பொறுமையாக வாங்க. 12 பேர் இந்த ஜீப்பில் கூட்டின்னு போகிறாங்க. 2000 ரூபா வாங்கிட்டு உக்கார. நீங்கள் 4 பேருன்ற மாதிரி அள்ளி போட்டு கூட்டின்னு போயிட்டுருக்காரு. அடுத்து இங்கே வியூ பாயிண்ட் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. எந்த வியூ பாயிண்ட் தெரியுமா கண்ணா? தெரியல, சொன்னார். சரி போய் பார்ப்போம் அடுத்த வியூ பாயிண்ட் எங்கன்னு. பாருங்க, 2 பேர் ஜீப்பில் உட்கார இடம் இல்லாமல், ஆனால் எப்படியும் இந்த vlog சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி ஆகணும். ஒரு பெரிய ட்ரிப் வந்திருக்கும். அதில் கண்டிப்பாக நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிக்கணுன்றதுக்காக முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். கூடவே ஒரு பெரிய சப்போர்ட்டுக்கு மிஸ்டர் கண்ணன் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுவோம், நாங்கள் பார்க்குற இடம், ஒரு ஃப்ரூட் ஆகட்டும், இல்லை ஒரு புதுசாக எதாவது பார்க்குறோம் அப்படின்னா அதெல்லாம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு அவர் தான் பண்ணுறாரு. கூட ஒரு தண்டா கர்மாந்திரம் ஒன்று உட்காந்து எதுக்கு தான் வந்து 7 இட்லி சாப்பிட்டு தூங்கிடுறாரு. 7 இட்லி சாப்பிட்ட உடனே இவரு சிவகுமார். மழை வேற வரப்போகுது. எல்லாம் தூருது, நல்லா இருக்கும். அங்கே போடுறோம், அங்கே மட்டும் விழுது. மழை இல்லை, இது மழை இல்லை, ஃபால்ஸ். ஆமாம், கூட காலை எதுவுமே காலில் படு. மச்சான், ட்ரெக்கிங்க்கு போறமே என்ன பண்ணோம், ஒரு 2 இட்லி 3 இட்லி சாப்பிடலாம். 7 இட்லியே துண்டு ட்ரெக்கிங்ல தூங்கிடுவாங்க. ஏங்க ஃபுட்டு ஃப்ரீன்னு சொன்னாங்க. டிஃபன் சாதாரணமாக தான் இருந்தது. அந்த டிஃபனே 7 இட்லி சாப்பிட்டு தூங்கின்னு வராங்க. யார் தெரியுமா? பாருங்க, காம்ப்ளிமெண்ட்ரி வந்து காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி சாப்பிட்டோம். பர்ஸ் உங்ககிட்ட தானே கீழே போய் இந்த பாட்டுக்கு லோகேஷ் ஜீப்பு கீழே கை வைக்க போறான். விஜய் ஃபேன் அவர். பேக் ஷார்ட்ஸ். ஓகே, அடுத்த ட்ராப் நம்ம ஃபால்ஸ்க்கு வந்திருக்குமா? என்ன ஃபால்ஸ் இது தெரியுமா? ஃபால்ஸ் பேர் தெரியல. என்ன ஃபால்ஸ்னு கேளு வர. நான் இது என்ன ஃபால்ஸ் பேர்னா? சிவஞ்சார் வாட்டர் ஃபால்ஸ். ஓகே, ரொம்ப என்ன வாட்டர் ஃபால்ஸ்னே தெரியல, ஹிஸ்ட்ரி சொல்ல வர. எல்லாரும் நினச்சா வந்து முடியும். இப்போ நாங்கள் வந்து ஃபால்ஸில் குளிக்க போயிட்டுருக்கோம். ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தோம். கடைசியாக ஃபால்ஸ்க்கே வந்தாச்சு, குளிக்க போகிறோம். ஜாலியாக. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதுங்களா? அவங்க சத்தம்லாம் கேட்குமான்னு தெரியலையே. அந்த வாட்டர் ஃபால் சவுண்டு ஆனால் இங்கே சூப்பராக கேட்குது இல்லை?
எஸ் நல்லா இருக்குது டீப்பாக. நல்லா டீப்பாகவே கேட்குது நமக்கு. ஆனால் இங்கே வீடியோவில் கேட்குமா தெரியல. என்னடா இங்கே விட்டுருக்கலாம் ஜீப்பை. அந்த பூச்சிங்க கத்துற சத்தம்லாம் கேக்குதா? அப்பா இங்கே சவுண்டு பார்த்தியா? பூச்சிங்க கத்துற சவுண்டு. பூச்சி தான், இன்செக்ட்ஸ் தான். சூப்பரா, என்னடா இது? எங்கடா கத்துது? சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? அந்த பூச்சிங்க கத்துற சத்தம்லாம். கீழே வாட்டர் ஃபால் போயிட்டுருக்கு. ஃபால்ஸுக்கு போகிற வழி இப்படி தான் இருக்கும். 7 இட்லியை சாப்பிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மிதந்துக்குன்னு போயிட்டுருக்காரு மிஸ்டர் லோகேஷ். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குளிக்கணும்னு நினைக்கிறேன். சிவா வா. அங்க காலை வைக்காதடா. காலை நீயாவா ஏறி வரலாம். வா என்னடா என்னடா இவ்வளோ நேரம் ஏறி நினைக்கிறீங்க? இவ்வளோ நேரமா கௌரவமாகிறாரு. ஏறி வா ஏறி வா ஏறி வா. வா வா பார்த்து. ஸ்விம்மராகவே மாறிட்டாரா அது? இப்போ நாங்கள் வாட்டர் ஃபால்க்கு வந்துட்டோம். அது பின்னாடி தெரியுது இல்லையா? இது வந்து அது வர வழி. கீழே வந்து இருக்குது ஃபால். ஆனால் அந்தளவுக்கு பெருசாக இல்லை கீழே குளிக்கிற அளவுக்கு. இங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு குளிக்கலாம். என்ன ஃபால்ஸு? சிலந்தியா. ஓகே. இந்த வாட்டர் ஃபால் என்ன, அதோட பேர் என்ன, அதோட வரலாறு என்னன்றதை இப்போ என் ஃப்ரெண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வா இந்த வாட்டர் ஃபால் பற்றி சொல்லு. ஹாய், வெல்கம் கைஸ். இது பார்த்தீங்கன்னா வட்டவாடாலேருந்து நீங்கள் ஒரு 12 to 13 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். ரொம்ப டு த டாப் ஹைட்டுக்கு ட்ராவல் பண்ணி இந்த ஃபால்ஸ் போகிறோம். இந்த ஃபால்ஸோட பேர் சிலந்தியார் ஃபால்ஸ். நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலும் வராது, கூகுள் லொக்கேஷன்ஸில் போட்டாலும் வராது. நீங்களாக வந்து தேடலாம் மட்டும்தான். ஆமாம், ஒன்லி வே வந்து நீங்கள் யாரையாவது கேட்டு தெரிஞ்சு வந்தால் மட்டும்தான். சிலந்தியார் ஃபால்ஸ் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக ஃப்ரெஷ் வாட்டர், ரொம்ப க்ளீன் அண்ட் க்ரீன் வாட்டரில் நீங்கள் குளிச்சுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு சைட்லேண்ட் அந்த பீஸ், இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், க்ரீன் வாட்டர் க்ளீனாக பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப நல்லா என்ஜாய். இது வந்து வாட்டர் ஃபால் வர இடம். இது எல்லாமே கீழே ஃபால் போய் நேச்சுரலாக வந்தது. வந்து யாருமே வந்து ஒரு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஏதோ பண்ணி ஒரு ஓகே ரைட் ஆமாம்மா பண்ணலை. இது வந்து நேச்சுரலாக வந்ததுனால இது இந்த இடம் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சர்க்கிள் ஒரு ரொம்ப கம்மியான பேர் தான் வருவாங்க. ஸோ வந்தீங்கன்னா ரொம்ப நிறைய போகலாம். தேங்க்யூ. நல்ல ஊந்து ஒன்றுச்சு. அது கூலிங் தெரில. வா ஆமா செம்ம சில்லுன்னு இருக்கு தண்ணி. ஒரு 5 நிமிஷம் உள்ளே நின்றுந்தானா
ரத்த ஓட்டமே நின்றும் போல அப்படி இருக்கிறோம். பாருங்க ஓகே. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க இப்போ கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறமா. இங்கேயே இப்போ ரெயின் ஸ்டார்ட் ஆனதுனால வீடியோ ரொம்ப எடுக்க முடியல. இப்போ இங்கேருந்து எங்கள வந்து டைரெக்டாக எங்கள் ஸ்டேக்கே கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மழை கொஞ்சம் ஜாஸ்தி பெய்யறதுனால வேற எங்கேயும் சுத்த முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த vlog நாங்கள் இப்போ இங்கேயே முடிச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.